நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே உள்ள பிளிக்கல்பாளையத்தில் பொங்கல் பண்டிகைக்காக வெல்லம் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜு இணைப்பில் உள்ளார். ராஜு, விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தாலுகாவுக்கு உட்பட்ட சோழசராமணி, ஜமீன் இளம்பிள்ளை, தேவபாளையம், ஐயம்பாளையம், பிளிக்கல்பாளையம், பாண்டமங்கலம், பரமத்திவேலூர், கபிலர்மலை, பொன்னப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கரும்பு அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. இங்கே பயிரிடப்படும் கரும்புகள் பிளிக்கல்பாளையம் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட வெள்ள ஆலைகளில் கொண்டு சென்று அச்சு வெள்ளம் மற்றும் குண்டு வெள்ளம், நாட்டு சர்க்கரை ஆகியவை தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் வெள்ளங்கள் பிளிக்கல்பாளையத்தில் உள்ள வார சந்தையில் வாரம் 2 முறை புதன் மற்றும் சனிக்கிழமையில் நடைபெறும் ஏலத்தில் வெள்ளங்களை விற்பனை கொண்டு சென்றார். இதுவரும் நாமக்கல், கரூர், சேலம், மதுரை, திண்டுக்கல், ஈரோடு, கோவில் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட வியாபாரிகள் அதனை வாங்கி சென்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கர்நாடகா, ஆந்திரம், கேரளா, ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு லாரியின் மூலம் எடுத்து செல்கின்றன. இதனால் இங்கு நாளுக்கு நாள் உற்பத்தி அதிகரித்து வருகிறது. எனவே தற்போது பொங்கல் பண்டிகை என்பதால் குண்டு வெள்ளம் தயாரிப்பு அதிகரித்துள்ளது. இதில் இந்த வெள்ளம் தயாரிப்பில் நாமக்கல் மற்றும் தமிழகத்தின் உள் மாவட்டத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் வெளிமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் இங்கே உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வெள்ளம் உருண்டை சிப்பம் 30 கிலோ கொண்ட சிப்பம் 1350 ரூபாய்க்கும், அச்சு வெள்ளம் 1400 ரூபாய்க்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன. இப்போது பொங்கல் பண்டிகை என்பதால் வழக்கத்தின் மாறாக கூடுதலான தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இங்கு தயாரிக்கப்படும் வெள்ளங்கள் தமிழக அரசின் ரேஷன் கடைகளில் விற்பனைக்கு செய்ய வேண்டும் என கோரிக்கையை விடுத்துள்ளனர். இதனால் இந்த பகுதியில் ஏராளமான தொழிலாளர்கள் இந்த வெள்ளம் தயாரிப்பில் ஈடுபட்டதால் இதனை உற்பத்தி செய்யும் வெள்ளாலை உரிமையாளர்கள் அதிக விலைக்கு வெள்ளம் செல்வதால் அதிக லாபம் பெறுவதாக மகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி ராஜு.